கண்டிஷனும் வந்து இதில் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சு. இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா எவ்வளோ அமௌண்ட்டு எவ்வளோ லீவ்ஸ் கொடுத்தாலுமே ஒரே அமௌண்ட்டாக கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். நெக்ஸ்ட் சம்மும் அதே தான். நேம் வந்து பெப்பர் ட்ரேட் ப்ராப்ளம். அதே தான். இவங்களுக்கு வந்து 10 பையன் இருக்காங்க. அதில் எல்எஸ்க்கு வந்து 10 காயின்ஸ் கொடுத்துருக்காங்க. செகண்ட் சனுக்கு வந்து 9 காயின்ஸு, அப்புறம் தேர்ட் சனுக்கு வந்து 8 காயின் கொடுத்துருக்காங்க. யங்கஸ்ட்டுக்கு வந்து ஒரே ஒரு காயின் தான் கொடுத்துருக்காங்க. அதில் அவங்க என்ன இப்போ கண்டிஷன் சொல்கிறாங்கன்னா, பை பெப்பர் ஃப்ரம் த சேம் சீப் மார்க்கெட் பிளேஸ். ஒரே மார்க்கெட் பிளேஸில் தான் வந்து மிளகு வாங்கிட்டு வந்து சேல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஒரு சென்சன். நெக்ஸ்ட் என்னன்னா அதே தான். செல் பெப்பர் இன் த சேம் பிளேஸ் வேர் த எல்டஸ்ட் செல். ஃபர்ஸ்ட் பையன் வந்து எங்கே வாங்கிட்டு வந்தானோ அதே மார்க்கெட் பிளேஸில் தான் அடுத்தவங்களும் வாங்கிட்டு வரணும்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அதே கண்டிஷன் தான், போன சமூக கண்டிஷன் தான். எல்லாருமே வந்து எத்தனை 10 சனக்கான அவங்க எல்லாருமே வந்து ஒரே அமௌண்ட்ல தான் வந்து சேல் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி இன்னொரு கண்டிஷன் சொல்றாங்க. அதுல மார்னிங் செல்லிங் பிரைஸ் வந்து ஒரு காயினுக்கு 5.5 யூனிட்ஸ் கிடைச்சிருக்கு. அப்புறம் ஈவினிங்ல வந்து ஒரு காயினுக்கு 1 யூனிட் கிடைச்சிருக்கு. அதேதான். இதுல வந்து செல் ரிமைனிங் யூனிட்ஸ் இன் தி ஈவினிங் ரேட்டுக்கு வந்து ஒரு யூனிட்க்கு ஒரு காயின் கிடைச்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணா எல்லாருமே ஈக்குவலா சேம் மார்க்கெட் பிளேஸ்ல போய் வித்துட்டு வந்து அமௌண்ட்டும் ஈக்குவலா அவங்க அப்பாட்ட கொடுத்தாங்க. அதே தான் இந்த ப்ராப்ளம். இது 2